மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் செஞ்ச சாதனை என்ன தெரியுமா? வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வர்றோம், முத்தலாக் தடை சட்டம், பாபர் மசூதியை இடிச்சு ராமர் கோயிலை திறந்து அதுல ஊர்ல உள்ள கூத்தாடி எல்லாத்தையும் மொத்தமா ஒரு இடத்துல கூட்டி அப்படி ஒரு உலா வந்தாரு. பணம் செல்லாது என்று அறிவித்தாரு. நாங்க இந்தியாவை பெரிய லெவல்ல மாத்திருவோம், பயங்கரமா ஆக்கிருவோம். 2000 ரூபாய் நோட்டை கொண்டு வந்தார். அந்த 2000 ரூபாய் நோட்டு இன்னைக்கு புழக்கத்துல இருக்கா? பதுக்கல் செய்யக்கூடியவர்களுக்கு ரொம்ப ஈஸியா போச்சு. அதனால இந்தியாவிலே முன்னேற்றம் வந்ததா? கொரோனா காலகட்டத்திலே மக்களுக்கெல்லாம் சொன்னார் என்ன? கையை தட்டுங்கள், தீபத்தை ஏற்றுங்கள். கொரோனாவுக்கு கையை தட்டுவதும் தீபத்தை ஏற்றுவதும் தான் கொரோனாவினுடைய பிரச்சனைக்கு தீர்வா? மோடி அவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு சென்று கோடிக்கணக்கான பொருளாதாரத்தை செலவு செஞ்சார் பாருங்க. அதுதான் இந்தியாவினுடைய அனைத்தையும் தனியார் மயமாக்கியாச்சு. எல்லாம் நீ வச்சுக்கோ, அம்பானி வச்சுக்கோ, அதானி வச்சுக்கோ. இன்னைக்கு இந்தியாவிலே பெரிய பெரிய அமைச்சர்கள் எல்லாம் கோடிக்கணக்கான பொருளாதாரங்களை மோசடி செய்து இன்னைக்கு இந்தியாவினுடைய முக்கிய தலைவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் இந்தியா கண்ட வளர்ச்சி. அன்பிற்கு சகோதரர்களே, எங்கே செல்லுகிறது இந்தியா என்ற தலைப்பு இந்த பொதுக்கூட்டத்தில் நமக்கான தலைப்பாக இருக்கிறது. இந்தியா என்பது உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. ஜனநாயக நாடு என்று சொன்னால் அதிகமான மக்கள் வாழக்கூடிய, பல்வேறு முரண்பட்ட மதத்தை சார்ந்த, இனத்தை சார்ந்த, மொழியை சார்ந்த மக்கள் வாழக்கூடிய பெரிய எண்ணிக்கையில் கொண்ட நாடுதான் இந்தியா என்பது. அதுவும் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. ஜனநாயகம் என்றால் என்ன? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜனநாயகம் என்றால் ஜனகணம் சொல்றாங்களா இல்லையா? ஜன என்று சொன்னால் மக்கள் ஆட்சி செய்யக்கூடிய அந்த அதிகாரத்தை தான் ஜனநாயகம் என்று சொல்வார்கள். அப்போ மக்களே மக்களுக்கு ஆட்சி செய்யக்கூடிய முறையைத்தான் ஜனநாயகம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்தியா ஜனநாயக நாடு என்றால் என்ன? இந்தியாவினுடைய ஆட்சி முறை என்பது மக்களால் தேர்வு செய்யப்பட்டு மக்களுக்கு ஆட்சி செய்து மக்களே தீர்மானம் செய்யக்கூடிய ஒரு முறையைத்தான் ஜனநாயக நாடு என்று சொல்லுகிறார்கள். இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இங்கே சர்வாதிகாரம் இருக்கக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட மத சார்புடைய ஆட்சி இருக்கக்கூடாது, அதே போல எந்த விதமான மன்னர் ஆட்சி இருக்கக்கூடாது, மக்கள் மட்டும்தான் அதிகாரத்தை முடிவு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய விஷயம்தான் ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய விஷயம். இந்த ஜனநாயகத்தை எப்படி கட்டமைக்கிறார்கள்? இந்தியா எங்கே செல்கிறது என்று நாம தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக ஜனநாயகத்தை பற்றி தெரிந்து கொண்டால்தான் இந்தியா எங்கே செல்கிறது என்று தெரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். அதனால தான் இந்த அடிப்படையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜனநாயகத்தை எப்படி கட்டமைக்கிறார்கள் என்று சொன்னால், முதல் விஷயம் எப்படி கட்டமைக்கிறார்கள்? ஓட்டு போடக்கூடிய உரிமை. அப்போ ஓட்டை போட்டு வாக்கு சீட்டின் மூலமாகவோ ஏதோ ஒரு முறையில் ஓட்டை போட்டு அதிகாரத்தை தேர்வு செய்யக்கூடியது. அது யார் தேர்வு செய்வாங்க? மக்கள் தேர்வு செய்வார்கள். அதே போல அனைவரும் சமம். இந்தியா என்பது ஏராளமான மத நம்பிக்கை கொண்டவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்து மதம், கிறிஸ்துவ மதம், முஸ்லிம் மதம் என்று சொல்லி 3 முக்கிய மதங்கள் இந்தியாவிலே இருந்து கொண்டிருக்கிறது. இதுல 3 பேர் முக்கியமாக இருந்தாலும் அனைவரும் சமம்தான். சட்டத்தின் முன்னால் நீ பெரியவன் நான் பெரியவன் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. இது ஜனநாயகத்தினுடைய ஒரு அடிப்படை. அதே போல இன்னொரு அடிப்படை என்ன தெரியுமா? அதிகாரத்தை கேள்வி கேட்கக்கூடிய உரிமை ஜனநாயகத்திலே இருக்கிறது. யார் எவ்வளவு பெரிய ஆட்சியில இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அதிகாரத்திலே இருந்தாலும் சரி, அவர்களை கேள்வி கேட்கக்கூடிய உரிமை ஜனநாயகத்தில் இருக்கிறது. மன்னர் ஆட்சியில் அதை கேட்க முடியாது. நீங்கள் சவுதி போன்ற நாடுகளுக்கு சென்றால் அங்கே மன்னராட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
அங்க போய் நீங்கள் மன்னருக்கு எதிராக ஏதாவது பேச முடியுமா? எழுத முடியுமா? எதையாவது நீங்கள் சொன்னால் உங்களை உள்ள தூக்கி போட்டுருவான். அப்போ மன்னராட்சி என்பது வேறு, ஜனநாயக நாடு என்பது வேறு. ஜனநாயகனுடைய நாட்டிலே ஆட்சியில் யார் இருந்தாலும் சரி, மோடி இல்ல, மோடியினுடைய தகப்பனார் யார் வந்தாலும் சரி, அவர்களை கேள்வி கேட்கக்கூடிய உரிமை ஜனநாயகத்தில் அனைவருக்கும் இருக்கிறது. இது அதனுடைய அடிப்படை. அதே போல இன்னொரு அடிப்படை இருக்கிறது. சிறுபான்மை மக்களுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும். இந்த கட்டமைப்பில் தான் ஜனநாயகம் என்பது உருவாக்கப்படுகிறது. ஆனால் இது இன்று இந்தியாவிலே இந்த நிலை நீடிக்கிறதா? அதை நோக்கி பயணிக்கிறார்களா? ஒரு குறிப்பிட்ட மத சார்புடையவர்கள், அதை ஆதரிக்கக்கூடியவர்கள் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை உடைத்து சின்னாபின்னமாக ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் இன்னைக்கு ஆட்சியிலே குறைந்தது ஒரு 10 வருஷ ஆட்சியிலே அமர்ந்து கொண்டு இந்தியாவினுடைய போக்கை மாற்றுகிறார்கள். எப்படியாவது ஜனநாயகத்தை உடைக்கணும், ஒரு குறிப்பிட்ட சார்புடைய நாடாக அதை மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறார்கள். ஜனநாயகத்தினுடைய முகமாக யார் பார்க்கப்படுகிறார்கள்? நேரு பார்க்கப்படுகிறார், காந்தி பார்க்கப்படுகிறார், அம்பேத்கர் பார்க்கப்படுகிறார். இவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இவர்களை எல்லாம், இவர்களுடைய வரலாற்றை எல்லாம், இவர்களுடைய முகத்தை எல்லாம் அழிக்கணும் என்று நினைக்கிறார்கள். காந்தியினுடைய பெயரிலே இதற்கு முன்னதாக ஏராளமான திட்டங்கள் இருக்கிறதா? காந்தியினுடைய பெயரை மாத்து, அம்பேத்கரினுடைய வரலாற்றை மாத்து. அதே போல ஜனநாயகத்தினுடைய வடிவமாக தெரிகிறாரா நேரு தெரிகிறாரா? அவரை சேதப்படுத்து, அவருடைய வரலாற்றை தவறாக மக்களுக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை இன்னைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். யாரை தூக்கி வைக்கிறாங்க தெரியுமா? வல்லபால் படேல், அவரை தூக்கி வைப்பாங்க. அதே போல இப்போ தமிழ்நாடு என்று எடுத்துக்கொண்டால் பாரதியார். இப்படி வலதுசாரி சிந்தனைகள் இவர்களுடைய யார் இந்த கருத்தை எல்லாம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தூக்கி நிறுத்துவார்கள். ஜனநாயகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறார்கள். இதை ரொம்ப உன்னிப்பாக கவனித்தால் தான் தெரியும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்று சொன்னால், சமீபத்திலே நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, உமர் ஹாலித் என்று சொல்லக்கூடியவர். அவர் யாரு? சிஏஏ என்று சொல்லக்கூடிய ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டவர். டெல்லியிலே ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய மாணவராக பணி செய்து கொண்டிருக்கிறார். சிஏஏ காலகட்டத்திலே இந்தியா முழுவதும் போராட்டங்கள் வெடித்தது. அதே மாதிரி அந்த மாணவரும் போராட்டத்திலே ஈடுபட்டார். ஆனா அவருடைய நிலைமை என்ன தெரியுமா? 5 வருடங்கள் ஆகிறது, இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு பெயில் கிடையாது. சின்ன அளவில் ஒரு வாரம் என்ற அடிப்படையில் குறுகிய பெயிலைத்தான் கொடுத்திருக்கிறார்களே தவிர இன்று வரை அவருக்கு பெயிலை கொடுக்கவில்லை. உலக நாட்டினுடைய அமெரிக்கா போன்ற நாட்டினுடைய எம்பிக்களே கண்டனம் தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு, இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. 5 வருஷம் ஆயும் பெயில் கொடுக்க மாட்டேங்கிறான். ஏன் கொடுக்க மாட்டேங்கிறான் தெரியுமா? ஒரே ஒரு அடையாள சொல்லுதான். அவருடைய பேர் என்ன? உமர் ஹாலித். அதே சிஏஏ போராட்டம் டெல்லியில் நடக்கக்கூடிய நேரத்திலே டெல்லியினுடைய ஒரு கலவரம், அதாவது ஒரு 50 பேர் இறக்குறாங்க. இறந்ததும் முஸ்லிம் தான், அதிகமானவர்கள் இஸ்லாமியர்கள். அப்படி இஸ்லாமியர்கள் இறந்த ஒரு கலவரத்திலே அந்த கலவரத்தை தூண்டியவர் முக்கியமான ஆட்கள் யார் தெரியுமா? கபில் மிஸ்ரா, அதே போல அனிஸ் தாக்கூர். இவர்களுடைய பேச்சுதான். அவர்கள் ஒரு இடங்களிலே பேசுகிறார்கள், என்ன தெரியுமா? இவர்களை படுகொலை செய்யுங்கள். யாரெல்லாம்
இந்த போராட்டத்திலே ஈடுபடுகிறார்களோ அவர்களை நீங்கள் படுகொலை செய்யுங்கள் என்று வெளிப்படையாக பாஜகவினுடைய முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் பேசுகிறார்கள். அந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களிலே வருகிறது. பேசக்கூடிய நேரத்தில் அவருக்கு பாதுகாப்பாக பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனா அவர்கள் எல்லாம் இன்னைக்கு வெளியில இருக்கிறான். கலவரத்தை வெளிப்படையாக தூண்டி அவனுக்கு அங்கே பிரச்சனையை ஏற்படுத்திய தலைவர்கள் வெளியில. ஆனால் இந்த உமர் காலித் என்று சொல்லக்கூடியவர் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார். என்னப்பா பண்ணாரு? அப்படி என்ன அவர் செய்தார்? ஜனநாயகத்தினுடைய அடிப்படையில் ஜனநாயகத்தினுடைய உரிமைகளை, அதிகாரத்தை கேள்வி கேட்கக்கூடிய உரிமை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. கேள்வி கேட்கலாம், தைரியமா கேட்கலாம், போராட்டம் செய்யலாம், கூட்டம் நடத்தலாம். இப்படி எல்லா விதமான கேள்வி கேட்கக்கூடிய உரிமை இருந்தும் இன்னைக்கு அவருக்கு ஜாமீன் இல்லை. நீதிமன்றத்தினுடைய நிலைமை என்ன தெரியுமா? இதுதான் நீங்க கவனிக்கணும். என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நீதிமன்றத்திலே ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்க பாருங்க. கபில் மிஸ்ரா, அனிஸ் தாக்கூர் இவர்களுடைய வீடியோக்கள் வரக்கூடிய நேரத்திலே ஒரு நீதிபதி, அவர் வேறு முரளிதர், அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா அன்னைக்கு இருக்கக்கூடிய காவல்துறையை அழைத்து கேட்கிறார். இவ்வளவு வெளிப்படையாக கலவரங்களை தூண்டக்கூடிய ஒரு பேச்சுகளை இவர்கள் பேசுகிறார்களே, இவர்கள் மீது நீங்கள் வழக்கு தொடுத்தீர்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்கிறார் நீதிபதி. கேட்ட உடனே இல்லைங்க, நாங்க அவருடைய வீடியோலாம் நாங்க பார்க்கவே இல்லை. சொல்றது யாரு? காவல்துறை. அவர்களுடைய வீடியோவை நான் பார்க்கவில்லை. உடனே நீதிபதி சொல்றாரு, யாரு? முரளிதர் என்று சொல்லக்கூடிய நீதிபதி. சரி, நீங்க பார்க்கலையா? இதோ நீங்க பாருங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தினுடைய வெளியிலேயே அந்த வீடியோக்கள் காட்டப்படுகிறது. இப்போ வழக்கு பதிவு செய்ய அப்படின்னு சொல்லி காட்டப்படுகிறது. அப்படி சொன்ன உடனே பாஜகவினுடைய முக்கிய பொறுப்பாளர்களாக இவர்கள் இருந்ததனால் சொல்லப்பட்ட நீதிபதி 1 மணி நேரத்திலே அவர் பஞ்சாபுக்கு இடமாற்றம் செய்யப்படுகிறார். இதே வழக்கு தான் உமர் காலிதினுடைய வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். அங்கே டெல்லியில் நடந்திருக்கக்கூடிய ஒரு கலவர விஷயம். அந்த விஷயத்திலே 2 பேருக்கு எப்படி பார்க்கிறார்கள், நீதிமன்றம் கூட எப்படி அநீதியிழைக்கிறது என்று நீங்கள் கவனிக்க வேண்டும். அவருக்கு அப்படி ஒரு தவறு தண்டனை கொடுங்கள் என்று சொன்னால் அந்த நீதிபதி 1 மணி நேரத்திலே இடமாற்றம் செய்யப்படுகிறார். அப்ப என்ன நிலைமை? ஜனநாயகத்திலே ஒரு நீதிபதியை கூட சுதந்திரமாக செயல்பட முடியாத அளவுக்கு இந்தியாவினுடைய நிலைமை. உமர் காலித் வருகிறார், அவருடைய வழக்கு வருகிறது. வழக்கை எடுத்துக் கொள்ளவே மாட்டுகிறார்கள், கண்டுகொள்வதே கிடையாது. 20 முறை வருகிறது, தள்ளி விடுறது. ஒரு சாரார், ஒரு சில நீதிபதிகள் உமர் காலிதினுடைய ஜாமீன் அந்த வழக்கு வருகிறதா, உடனே என்ன செய்கிறார்? ஐயா, எனக்கு இந்த வழக்கு வேண்டாம், என்ன விட்டுருங்கன்னு சொல்லி அவர் ஓடுறார். நன்றாக கவனியுங்கள். ஜனநாயகம் என்பது எல்லா அடிப்படை மக்களினுடைய உரிமை. ஜாமீன் கேட்பது அவனுடைய உரிமை. ஆனால் அந்த உரிமை ஒரு விசாரணையே நடைபெறவில்லை என்று சொன்னால் எந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தொடர்ச்சியாக கடைசியாக எப்படி சொல்லுகிறார்கள் தெரியுமா? வெளியில வரக்கூடாது, 2 வழக்கு போட்டுருவான். ஒன்னு சாதா வழக்கு, சாதா வழக்குல ஜாமீன் கொடுத்துருவான். இன்னொரு வழக்கு உடனே போடுவான். என்ன தெரியுமா? ஊபா வழக்கு. உனக்கு ஜாமீனே கிடைக்க கூடாது, உடனே ஒரு வழக்கு. 800 சாட்சிகளை விசாரிக்கணும், அப்பந்தான் ஜாமீன் கொடுக்க முடியுங்கிறான். யோசிச்சு பாருங்க, 800 சாட்சிகளை விசாரிக்கணுமா? அதற்கு பிறகு லட்சக்கணக்கான பக்கங்களை கொண்ட அந்த பத்திரிகையெல்லாம் வாசிக்கணுமா? அதற்கு பிறகுதான் இவருக்கு ஜாமீன் கிடைக்கும். அப்படிங்கிற நிலைமைக்கு உமர் காலிதை தள்ளுகிறார்கள். என்னையா தப்பு செஞ்சான்?
இந்த நாட்டினுடைய குடிமகனாக பிறந்தது தவறா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது தவறா? உமர் காலித் என்ற பெயரை வைத்தது தவறா? என்ன தவறு செய்து விட்டான்? என்னப்பா செஞ்சான்? டெல்லியில் நடந்த கலவரத்துக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்? வெளிப்படையாக சொல்லு, ஆதாரம் இருக்கிறதா? ஆதாரத்தை காட்டு என்று கேட்டால் என்ன ஆதாரம் தெரியுமா? அவர் வாட்ஸ்அப் குறிப்பிலே இருந்தார், போராட்டங்களை தூண்டிவிட்டார். அன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய சிஏஏ என்று சொல்லக்கூடிய போராட்டத்தை இந்தியா முழுவதும் அனைவரும் செய்தார்கள். அப்படி பார்த்தா எல்லாருக்கும் நீங்கள் சிறைச்சாலையில் தான் போடணும். ஆனால் இன்னைக்கு அந்த மாணவர் வெளியே வர முடியாத அளவுக்கு ஜனநாயகம் நெரிக்கப்பட்டிருக்கிறது. நடிகர்கள் கேட்கிறார்கள். பிரகாஷ்ராஜ் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஒரு கட்டுரை எழுதுகிறார், ஒரு தீவிரவாதியின் கதை என்கிறார். இவருக்கு தான் உமர் காலிதுக்கு ஆதரவாக அவரை உள்ளே அடைத்துவிட்டு ஜாமீன் தர முடியாத அளவுக்கு நீதிபதிகளுக்கு கூட நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஜனநாயகத்தினுடைய அரசியல் தலைவருக்கு எதிராக அவர் ஒரு கட்டுரை எழுதுகிறார். உமர் அவருடைய வரலாற்றை பற்றி பேசக்கூடிய நேரத்திலே தீவிரவாதியினுடைய கதை என்று எழுதுகிறார். அப்படி ஒரு விடையாக கேட்கிறார், அவன் என்ன தீவிரவாதியா, நாட்டினுடைய துரோகியா, ஏன்டா அவனுக்கு ஜாமீன் கொடுக்கல என்று நடிகர் பிரகாஷ்ராஜினுடைய கட்டுரை இந்திய அளவிலே பேசும் பொருளாக மாறக்கூடிய அளவுக்கு ஜனநாயகம் கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதுதான் ஜனநாயகத்தினுடைய நிலைமை. அதே இப்படி பார்க்கக்கூடிய ஒரு ஜனநாயகத்தினுடைய கட்டமைப்பு வேறு மாறி எப்படி செல்கிறது தெரியுமா? நீங்க இத கொஞ்சம் பாருங்க. உன்னவ் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு பாஜக எம்எல்ஏ ஒரு சிறுமி வந்து வேலை கேட்கிறாங்க, 17 வயசு. அவர் பேர் வந்து குல்தீப் சிங். அவர் பாஜகவினுடைய எம்எல்ஏ. உத்தரப்பிரதேசத்தினுடைய உன்னவ் என்று சொல்லக்கூடிய பகுதியினுடைய எம்எல்ஏ. ஒரு 17 வயசு பொண்ணு வேலை கேட்கிறது. அதை கூட்டு பலாத்காரம் செய்திருக்கிறார்கள். செஞ்சது யார் தெரியுமா? பாஜகவினுடைய எம்எல்ஏ. செஞ்ச பிறகு அந்த எம்எல்ஏவுக்கு எதிராக கடுமையாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த சிறுமியும் சிறுமியினுடைய குடும்பமும் அவ்வளவு அவதியை பெற்றிருக்கிறார்கள். சாதாரண அவதி இல்லைங்க, அவ்வளவு அவதி பெற்றிருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கிறாரே யோகிநாத், யோகின்னு சொல்றாங்களா இல்லையா, ஊபியினுடைய முதல்வர், அவர்கிட்ட போய் அவருடைய அலுவலகத்திலே 6 மாச அளவுக்கு அங்கே கோரிக்கைகள் வைக்கப்படுகிறது. கேட்கிறார்கள், ஐயா உங்களுடைய எம்எல்ஏ தான் 17 வயசு பொண்ணு கற்பழித்து கூட்டு பலாத்காரம் செஞ்சிருக்கிறான், இந்த குல்தீப் என்று சொல்லக்கூடிய இவனை நடவடிக்கை எடுங்கள் என்று கேட்கிறார்கள், கெஞ்சுகிறார்கள். எடுத்தார்களா? எடுக்கல. கடைசியில் என்ன தெரியுமா நடந்துச்சு? அந்த பெண்ணினுடைய தந்தையை கொலை செய்து விட்டார்கள். பெண்ணுடைய தந்தைய அவர் மேல பொய் கேச போட்டு அவர்கிட்ட ஆயுதம் இருக்குன்னு சொல்லி அவரை சிறைச்சாலையில் அடைத்து சிறைச்சாலையிலேயே அவர் துன்புறுத்தி இறக்கப்பட்டு விட்டார். அப்புறம்தான் இது இந்தியாவிலே பேசும் பொருளாக மாறுகிறது. அந்த பெண்ணு எப்படியாவது இவர் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லி நீதிமன்ற கதவை தட்டுகிறாள். நீதி கிடைக்கல. உத்தரப்பிரதேசத்தில் நீதி கிடைக்கல. ஒரு சம்பவம் நடக்க என்ன தெரியுமா? அந்த பெண்ணும் செல்லுகிறார், பெண்ணினுடைய வக்கீலும் செல்லுகிறார்கள், பெண்ணினுடைய உறவினர்கள் செல்லுகிறார்கள். காரு மிகப்பெரிய விபத்தை ஏற்படுத்துகிறார்கள். 2 பேர் இறந்துடுறாங்க. அந்த பெண் தப்பித்து விடுகிறார். இவ்வளவு சம்பவம் நடந்த பிறகுதான் அது ஒரு பேசும் பொருளாக மாறுகிறது, சிபிஐ வழக்காக மாறுகிறது, உச்ச நீதிமன்றத்துக்கு வருகிறது. அதன் பிறகுதான் இந்த குல்தீப் சிங் என்பவருக்கு என்ன கிடைக்கிறது? தண்டனை கிடைக்கிறது. யோசிச்சு பாருங்க.
ஒருவன் ஒரு கட்சியிலே தலைமை பொறுப்பிலே அல்லது முக்கிய பொறுப்பிலே இருந்தால் அவனை தண்டிப்பது என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனநாயகத்திலே மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. ஆனால் சாமானிய மக்கள், அப்பாவிகள் உரிமைகளை கேட்பதற்காக ஏன் நீ சிஏஏ என்று சொல்லக்கூடிய சட்டத்தின் மூலமாக எங்களை அச்சுறுத்துகிறாய், எங்களுக்கு ஏன் இடம் தர மாட்டுகிறாய் என்று கேட்பதற்காக, உரிமையை கேட்டதற்காக 5 வருட காலம் சிறைச்சாலையிலே தள்ளி இன்று வரை ஜாமீன் இல்லை. ஏன் இந்த கோயமுத்தூரை எடுத்துக்கொள்ளுங்கள். கோயமுத்தூரினுடைய சம்பவம், கோவை சிறைவாசிகள் பேர பாருங்க, கோவை சிறைவாசிகள் அந்த அளவுக்கு, கோவை சிறைவாசிகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களை சிறையிலேயே வச்சு நசுக்கி அவர்களை வெளியே முடியாத வராத அளவுக்கு உள்ளேயே வச்சு அடைச்சி வாழ்க்கையிலே அவர்கள் பெரிய துன்பத்தை உள்ளாக்குகிறார்களா இல்லையா? குற்றம் செய்யப்பட்டு விட்டால், அதற்குரிய தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டால் கூட அந்த தண்டனை கழிந்து இன்னைக்கு அவன் விடுதலையாகி வந்திருப்பான். நாம் அநியாயமாக நடக்கக்கூடிய கலவரத்திற்கோ இன படுகொலைக்கோ அநியாயமாக உயிர்களை எடுக்கக்கூடியவர்களுக்கோ ஆதரவாளர்கள் கிடையாது. ஆனால் சட்டம் என்று வந்துவிட்டால் நீ எல்லாத்துக்கும் சம்பந்தனை பார்க்கணும். தலைவர்களுடைய பிறந்த நாள் வருகிறது, அண்ணா பிறந்த நாளுங்கிறான். யார் யாரு பிறந்த நாள் என்று சொன்னால் எல்லாரும் விடுதலை செய்யப்படுகிறார்கள். விடுதலை செய்யப்படும் போது அவனை மட்டும் பார்க்கிறது இல்லை, அவன் குற்றத்தை மட்டும் பார்க்கிறது இல்லை, அவனுடைய பெயரையும் பார்க்கிறார்கள். பெயர் என்ன? இவர்களுக்கு வசதியான ஒரு நிலை என்றால் விடுதலை, மன்னிப்பு. ஆனால் நீண்ட நெடிய காலமாக சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்களே, அவர்களை எல்லாம் அந்த லிஸ்ட்ல வைக்க கூடாதா? எவ்வளவு கேட்கிறார்கள், தமிழக மக்களிடத்தில் கேட்கிறார்களா இல்லையா? அந்த கோரிக்கைகள் எல்லாம் இன்னைக்கு ஏன் செவிமடுக்கப்படுவதில்லை? அப்போ ஒரு பார்வையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு வெறியோடு இருக்கிறாங்க. ஜனநாயகத்தை எப்படியாவது உடைக்கணும், சம உரிமை என்பதை அழிக்கணும், தேர்தல் ஓட்டு உரிமையை அழிக்கணும். தேர்தல் ஓட்டு போட்டு நீ மேல வரக்கூடாது. அதற்கு பதிலாக நாங்கள் இந்தியாவை ஒரு குறிப்பிட்ட சார்பு நாடாக மாற்றுவோம். எல்லாரும் கிடையாது, கொஞ்சம் பேர் அப்படி இருக்கிறான். அவன் கையில கிடைச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்தியா சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. வளர்ச்சி வளர்ச்சி என்கிறான். வந்த காலத்திலே இருந்து அவன் சொன்ன வார்த்தை தான் வளர்ச்சி ஆகுது. இந்தியா வளர்ந்து நிற்கிறதா? பொருளாதாரத்திலே தன்னிறைவாக இருக்கிறதா? என்ன வளர்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது? எல்லா இடத்திலையும் மத வெறுப்பு, பகை. நீதிமன்றத்தில் கூட நியாயங்கள் என்பது கிடைக்க முடியாத ஒரு நிலையிலே தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மதுரையில் திருப்பரங்குன்றம் இருக்கிறதா இல்லையா? சமீபத்தினுடைய முக்கியமான ஒரு விஷயம் அது. அதுல என்ன பெரிய பிரச்சனைக்கு என்ன வேலை இருக்குது? கார்த்திகை தீபம் சொல்றாங்க, திருவண்ணாமலையில ஏத்துவாங்க. அதைத்தான் எல்லாரும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதை இப்போ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. திருப்பரங்குன்றங்கிறது என்னது? கீழே ஒரு முருகன் கோயில் இருக்குது, நடுவில் ஒரு உச்சி பிள்ளையார் கோயில் இருக்குது, மேல ஒரு தர்கா இருக்கிறது. இது ஒரு மலை. அது நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க தான் நல்லா இருக்க கூடாத, நீங்க தான் நாசமா போகணுமே. உங்களுக்குள்ள ஒரு வெறுப்பும் பகையும் அடியும், நீங்க அமைதியா இருக்கவே கூடாது. அதனால என்ன செய்யறது? யானையும் தூங்கி கொண்டிருக்கிறது, பாகனும் தூங்கிட்டு இருக்கிறான். அடுத்தவனுக்கு அது பொறுக்கல. தர்காவும் நல்லபடியா தான் இருக்குது, தர்காவுடைய நிர்வாகத்திலையும் எந்த சிக்கலும் இல்லை. அங்க இருக்கக்கூடிய முருகன் கோயிலுடைய அந்த நிர்வாகத்துக்கு எந்த சிக்கலும் இல்லை. வெளியில இருந்து ஒருத்தன் வர்றான், ராம ரவிக்குமாரன். அவன் சொல்றான், ஐயா நாங்க தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கிறான். அவர் தொடுக்கக்கூடிய நேரத்திலே அங்க என்ன நடக்கிறது?
அங்க இருக்கக்கூடிய நீதிபதி, அந்த நீதிமன்றத்தினுடைய நீதிபதி, அவர் நாளையும் விசாரிச்சு மத சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறது, இதை கவனமாக கைக்கொள்ள வேண்டும் என்ற பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா? ஜனநாயகத்தினுடைய முக்கிய தூணிலே நீதிபதிகள் வருகிறார்களா இல்லையா? இல்லை என்று சொல்ல முடியுமா? அரசியல்வாதி தவறு செய்தாலும், காவல்துறை தவறு செய்தாலும், ஒரு சாமானிய மக்கள் எதை நாடுவார்கள்? நீதிமன்றத்தினுடைய நீதியைத்தான் நாடுவார்கள். அங்கே தனக்கு சரியான ஜனநாயகத்தினுடைய நீதி கிடைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனா அவர் என்ன செய்யறார் தெரியுமா? நீங்க போய் தீபம் ஏத்துங்கிறார். எங்க உச்சி பிள்ளையாருக்கு மேல தர்கா இருக்கு பாருங்க, உச்சி பிள்ளையாரினுடைய அந்த இடத்துல ஏத்தப்பட்ட தீபத்தை தர்கா இடத்துக்கு போக சொல்றார். பக்கத்துல ஒரு பெரிய தூண் இருக்குதான், அந்த தூணுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அது தீபம் ஏற்றப்படக்கூடிய தூணும் கிடையாது, அது ஒரு அளவை கல் என்று சொல்லப்படுகிறது. இல்ல 70-80 வருஷத்துக்கு முன்னாடி ஏத்துனாங்க. ரவிக்குமாரனுடைய வாதம் 70 வருஷத்துக்கு முன்னாடி. இவங்க எதை சொன்னாலும் இன்னைக்கு உள்ளதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. 70 வருஷத்துக்கு முன்னால, 100 வருஷத்துக்கு முன்னால பாபர் மசூதிக்கு அப்படித்தானே சொன்னா. பாபர் மசூதியை இடித்து தரைமட்டமாக்கப்படும் போது என்ன சொல்லப்பட்டது? ராமர் பிறந்தார். எப்பப்பா பிறந்தாரு? 500 வருஷத்துக்கு முன்னால. எதை எடுத்தாலும் 500 தான். ஏன்? ஆதாரம் காட்ட முடியாதுல்ல. அப்ப இவ்வளவு ஒரு சிக்கலான ஒரு விஷயத்தை, மத உணர்வு, வெறுப்பு உணர்வு ஏற்படுத்தக்கூடிய தீர்ப்புகளை சர்வசாதாரணமாக நீதிபதி என்ன சொல்றார் தெரியுமா? நீங்கள் ஏற்றுங்கள். அதுக்கு அவர் ஏற்ற சொன்ன கட்டளை மட்டும் கிடையாது. சரி, அது கூட அவருடைய ஒரு நிலை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதற்கு பாதுகாப்பையும் சேர்த்து மத்திய காவல் படை, அது நீங்க போய் ஒரு 20-30 பேர் போய் பாதுகாப்பா ரவிக்குமாருக்கு போங்க, ஏத்தட்டும். இது அவருடைய வேலையா? நீதிமன்றத்தினுடைய வேலையா? உள்ளூர்காரர்கள் ஏற்கிறார்களா? ரவிக்குமார் யார்? உள்ளூர்காரரா? அவர் ஏன் இப்படி ஒரு கோரிக்கையை திருப்பரங்குன்றத்தில் வைக்கிறார்? அவர் கோயில் நிர்வாகமா? அவர் ஏன் வைக்கிறார்? அவர் பின்னால் இருக்கக்கூடிய பாசிச சக்திகள், இவங்க வேலையே இதாங்க. ஜனநாயகத்தில் எவனும் நிம்மதியா இருக்கக்கூடாது. வர்றான் உடனே இதை செய்யக்கூடாது என்று அரசு தடுத்து விட்டால் கூட்டம் கூட்டமாக கிளம்புகிறது. வர்றாங்க, அப்பந்தான் பூனைக்குட்டிலாம் வெளியில வர்றது. வர்றாரு ஒரு ஆளு, மூத்த சங்கி வருகிறார். வந்தவரு, நீ ஒரு மூத்த சங்கியா இருந்தாலும் வயசுல மூத்த ஆளு தானே. ஒரு ஜனநாயகத்தினுடைய நாட்டிலே கருத்தை சொல்லும் போது நீ எப்படி சொல்லணும்? எப்படி தெரியுமா பேசுகிறார்? எப்படி ராமர் கோயிலுடைய விஷயத்திலே நாங்கள் அணுகினோமோ அதே மாதிரி இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தையும் அணுகுவோம். புரியுதா உங்களுக்கு? கடைகளை எல்லாம், உள்ளூரில் உள்ள கடைகளை எல்லாம் மூட சொல்லுகிறார்கள். உள்ளூர்ல ஒருத்தம் கூட மூட மாட்டேன்ட்டான். அவன் நல்லா இருக்கிறான். ஏன்பா? நாங்க அண்ணன் தம்பியா இருக்கிறோம், நாங்க மாம மச்சனா இருக்கிறோம், எங்களுக்கு தர்காவும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு முருகன் கோயிலும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு கார்த்திகை தீபமும் பிரச்சனை இல்லை, நீ யாரா என்று அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். யோசிச்சு பாருங்க. எல்லாமே ஒரு விதமான ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்திய ஜனநாயகத்தை கொண்டு போக சிலர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், இவர்கள் என்னதான் முயற்சி செய்தாலும் இந்திய நாட்டினுடைய ஜனநாயக கட்டமைப்பை உடைக்கவே முடியாது. ஒரு மனுஷன் இருக்கிறான்னு வைங்க, நம்ம மனுஷ உடலே முரண்பாடு தான். தலை இருக்கிறது, கை இருக்குது, கால் இருக்கு, வயிறு இருக்கு, பல்வேறு உறுப்புகளினுடைய வேறுபட்ட உறுப்புகளினுடைய தொகுப்பு தான் மனித உடல். இதுல எதையுமே நீங்க ரிஜெக்ட் பண்ண முடியாது. கை தேவைப்படுது கண்ணுக்கு, கண் தேவைப்படுது கைக்கு. முரண்பட்ட உறுப்புகளினுடைய தொகுப்பு தான் ஒரு மனிதனை, அவனை உருவம் என்று அடையாளப்படுத்துகிறது.
அதுதான் அவனை நன்மைக்கு காட்டுகிறது. அதே மாதிரிதான் இந்தியாங்கிறது. பல மொழிகளை சார்ந்தவர்கள், பல இனத்தை சார்ந்தவர்கள், பல விஷயத்தை பேசக்கூடியவர்கள் எல்லாரும் சேர்ந்த முரண்பட்ட ஒரு இந்தியா தான் ஜனநாயகம் என்பது. இனி அழிக்க முடியுமா? அழிச்சிருவியா? குறிப்பிட்ட மத சார்புடைய நாடு ஆக்கிருவியா? பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள், நடக்காது. ஆனால் இவர்கள் பல சிந்தனைகளை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் வர்றாரு, அவர் யாருன்னு கேட்டா நாட்டினுடைய பிரதமர் என்கிறார். இந்தியாவிலேயே மிக மிக வெறுப்பு பேச்சியை பேசியவர்கள் 3 பேர். ஒருவர் யார் தெரியுமா? உத்தரப்பிரதேசம் யோகிநாத். இவர் தான் இந்தியாவிலேயே உச்சகட்ட வெறுப்பு பேச்சு பேசக்கூடிய ஆள்ல முத ஆளு. அடுத்து வர்றாரு நம்ம ஆளு, நாட்டினுடைய பிரதமர் மோடிங்க. வெறுப்பு பேச்சு என்னங்க மோடி அப்படி என்ன வெறுப்பு பேச்சு பேசுகிறார்? அடுத்து யார் வர்றா? அமித்ஷா. பிரச்சாரத்துக்கு செல்கிறார்கள். நாட்டினுடைய பிரதமர் என்ன அர்த்தம்? 1950 ஜனநாயக கட்டமைப்பு உருவாக்கப்படும் போது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவர்கள் யார் எந்த சிந்தனையில் இருந்தாலும் சரி, ஜனநாயகத்துக்கு கட்டுப்பட்டு தான் நீங்க ஆட்சி செய்யணும். இவர் ஆட்சி செய்கிறார், பொதுக்கூட்டங்களிலே பேசுகிறார். மக்களே கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நகைகளையும் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய சொத்துகளையும் பிடுங்கி, யார இந்து மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய நகையையும் இடத்தையும் பிடுங்கி இஸ்லாமியர்கள் சிறுபான்மை மக்கள்கிட்ட கொடுக்க போகிறது காங்கிரஸ் அரசு. காங்கிரசுக்கு ஆட்சிக்கு வந்தால் இதுதான் நடக்கும். இப்படி பேசுறாருங்க, இப்படி வெளிப்படையாக சொல்லுகிறார். நடக்குமா? அப்படி செய்வார்களா? எவ்வளவு பெரிய ஒரு வெறுப்பு பேச்சு பாருங்க. முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு பகை உணர்வை ஏற்படுத்துவதற்கு நாட்டினுடைய பிரதமர் வேட்பாளரே இப்படி பேசுகிறார். யோகி சொல்றார் என்ன தெரியுமா? 70க்கும் 30க்குமான போட்டிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 70% இந்துக்களுக்கும் 30% முஸ்லிம்களுக்குமான போட்டிங்கிறார். ஏண்டா தேர்தலுக்கு வர்றீங்க, நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நீ என்ன செஞ்ச? பாபர் மசூதி பாபர் மசூதி அப்படின்னு ஓட்டி ஓட்டி பார்த்தார்கள். அப்புறம் அதை இடித்தார்கள். அப்புறம் ராமர் கோயிலை கட்டினார்கள். கட்டின பிறகுதான் அதே இடத்துல பாஜகவினுடைய எம்எல்ஏ தோற்கடிக்கப்படுகிறார். அந்த கட்சியினுடைய ஒரு முக்கிய பொறுப்பில் நின்றவர்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். ராமர் கோயிலை கட்டியதனால் இந்தியா என்ன வளர்ச்சி அடைஞ்சிருச்சு? எதை நோக்கி போயிடுச்சு? விலை குறைந்து விட்டதா? விலைவாசி குறைந்து விட்டதா? தங்கத்தினுடைய விலை குறைந்து விட்டதா? பெட்ரோல் விலை குறைந்து விட்டதா? அடிப்படை உரிமை ஒரு இந்துக்கு எந்த அளவிலே கிடைத்திருக்கிறது? எதுவும் கிடையாது. இப்படி வெறுப்பு பேச்ச பேசி 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 இந்திய ஜனநாயகத்தை உடைக்கலாம் என்று நினைக்கிறார்கள். தலைவர்களுடைய இந்த வெறுப்பு பேச்சினால என்ன விளைவு ஏற்படுது தெரியுமா? இப்போ பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்ன? இப்போ சமீபத்திலே கிறிஸ்துமஸ் பண்டிகை வருகிறது. அதை கிறிஸ்துவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவங்க மகிழ்ச்சியா கொண்டாடுறாங்க. இது இந்தியா, எல்லா மதத்தவனுடைய நாடு தான். இது எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடியது. இந்துக்கள் அவங்களுடைய பண்டிகையை கொண்டாடுகிறார்கள், முஸ்லிம்கள் அவங்களுடைய பண்டிகையை கொண்டாடலாம், கிறிஸ்துவர்கள் அவர்களுடைய பண்டிகையை கொண்டாடலாம். ஆனால் எப்படி முஸ்லிம்களை குறி வச்சு மாட்டுக்கறி வச்சிருக்கிற மாட்டினுடைய சாணத்தை உணவாக, அது ஒரு பெரிய பாக்கியமாக அமிர்தமாக நினைக்கக்கூடியவனுக்கு மாட்டுக்கறி பிரச்சனை. அப்ப மாட்டுக்கறி வச்சிருக்கேன்னு எப்படி முஸ்லிம்கள் மீது ஒரு தாக்குதல்களை தொடுத்து கொண்டே இருந்தார்களோ, அது இப்ப கொஞ்சம் போய் கிறிஸ்தவர்கள் மீது இப்ப கொஞ்சம் வந்திருக்கு. ஏன் கிறிஸ்தவர்கள் மீது வருது தெரியுமா? 2 காரணம் தான். பாபர் மசூதி விஷயம் முடிஞ்சு போச்சு. முஸ்லிம்களை சொல்லி நிறைய விஷயங்கள் செய்து விட்டாச்சு.
அடுத்து நேரம் எங்க வா, கிறிஸ்தவர்கள்ட்ட வா. அவர்கள் ஒரு பண்டிகையை கொண்டாட முடியல, அவர்களுடைய ஆலயத்திற்கு செல்கிறார்கள். நாம் சொல்லக்கூடிய இந்த கருத்து என்பது இந்தியாவில் வாழக்கூடிய எல்லா பெரும்பான்மை மக்கள் கிடையாது, எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் கிடையாது, இந்து மக்கள் கிடையாது. இந்து மக்களை சொல்லிக் கொண்டு ஜனநாயகத்தினுடைய கட்டமைப்பை உடைக்க நடக்கக்கூடிய பாசிச கும்பலை தான் அமைப்போம். இவர்கள் இந்துக்கும் எதிரிதான், ஜனநாயகத்துக்கும் எதிரிதான். அப்ப என்ன செய்யறான் தெரியுமா? கிறிஸ்துவ ஆலயத்துக்குள்ள நுழையறான். கிறிஸ்துமஸுக்கு அந்த பொம்மைலாம் வைப்பாங்க பாருங்க, அதுல போய் தாக்குதல் நடத்துறான். ரோட்டோரம் ஒரு கிறிஸ்துவ சிறுவர்கள் நிற்கிறார்கள், அங்க போய் தாக்குதல் நடத்துறான். அப்ப இவர்கள் செய்யக்கூடிய இந்த வேலை இந்தியாவை பாதிக்கிறது. இது ஜனநாயக நாடு, உலகம் முழுவதும் கவனிக்கிறார்கள். இந்தியான்னு சொன்னா வேற நாட்டுகிட்ட எந்த தேவையும் இல்லையா? நம்ம அப்படி நினைக்கிறோமா? இல்லங்க, இந்தியா எங்க நாடு, நாங்க எங்க எப்படி வேணாலும் நடந்து விடுவோம், மற்ற நாடுகளிடத்தில் எங்களுக்கு எந்த தேவையும் கிடையாது என்று சொல்ல முடியுமா? முடியாது. அப்படின்னா நீங்க சவுதியில நீங்க பெட்ரோல் வாங்க கூடாது, வேறு வேறு நாடுகள்ல எந்த விதமான வர்த்தகத்தையும் நீங்க வைக்க கூடாது. மோடி பிரதமர் செல்லாத நாடே கிடையாது, எல்லா நாட்டுக்கும் பயணம் செய்கிறார். ஏன் செய்கிறார்? உங்களுக்கு தான் எந்த நாட்டுக்கு தேவை இல்லையே, நீங்க தான் எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்லையே, ஏன் செல்லுகிறார்? எல்லாருடைய தயவும் தேவைப்படுது. அதெல்லாம் அந்த காலம், அறியாமை காலம், நீங்க பாட்டுக்கு எதையாவது செய்யக்கூடிய காலம். இப்ப அப்படி கிடையாது. ஒரு நாட்டில் ஏற்படக்கூடிய பாதிப்பை இன்னொருவன் கவனிக்கிறான், அங்கு நடக்கக்கூடிய பாதிப்பை இங்கே இருக்கிறவன் கேள்வி கேட்கிறான். அப்படி நாட்டில் உட்கார்ந்துகிட்டு ஜனநாயகத்தை கேவலப்படுத்துறான், அசிங்கப்படுத்துறான், வெறுப்பு பேச்சு பேசுறான், உண்மைக்கு மாற்றமா சொல்றான். எப்படியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள். வளர்ச்சி வளர்ச்சிங்கிற என்ன வளர்ச்சியை கண்ட? பாபர் மசூதி இடிக்கப்பட்டு ராமர் கோயில் கட்டிய பிறகு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருடங்கள் ஆகிவிட்டது. சரிப்பா, கட்டிய பிறகு இந்தியாவினுடைய வளர்ச்சி என்ன சொல்லு? நீ என்ன வளர்ச்சியை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எது சொல்லப்படுகிறது? நடிகர்களை வச்சு அவர்களுக்கு தேசிய விருது கொடுக்கிறது, அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கிறது. நடிகர்கள் நடிகைகளுக்கு அவன் என்ன செய்யறான் தெரியுமா? நடிகர்கள் நடிகைகள் என்ன தெரியுமா செய்யறான்? அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, சினிமாவை எடுக்கக்கூடிய நேரத்திலே போதைப் பொருளை, சாராயம், கஞ்சா, அபீனு, எத்தனையோ நடிகர்கள் மாட்டுகிறார்கள். சினிமாவிலே போதையை ஆர்வப்படுத்தி படங்களை எடுக்கிறான், அவனுக்கு தான் விருது கொடுக்கிறான் இவன். இந்த விருது கொடுத்து கொடுத்து கடைசியில் இன்னைக்கு என்ன நிலைமை அறிந்து கொண்டிருக்கிறது? ஒரு காலத்திலே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், வட மாநிலங்களில் தான் கொள்ளை கொலை கஞ்சாவினால் படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டோம். இன்னைக்கு தமிழ்நாடு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சமீபத்திலே ஒரு நிகழ்வு நடைபெற்றது. ட்ரெயின்ல வெளி மாநிலத்தை சார்ந்த ஒருவன் வருகிறான், ஒரு சிறுவன் வருகிறான். அத 4-5 சிறுவர்கள் சின்ன சின்ன கத்தியை வைத்துக் கொண்டு வெட்டுறான். வெட்டி விட்டு அந்த வீடியோவை அவனே அப்லோட் செய்யறான். அதை முகநூலில் ஏற்றி மகிழ்ச்சி அடைகிறான். என்ன மாதிரியான ஒரு சமூகத்தை இந்தியாவிலே அரசியல் தலைவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள்? அச்சப்படுகிறார்களா இல்லையா? பொதுமக்கள் இன்னைக்கு பொது வெளியிலே போவதற்கு அச்சப்படுகிறார்கள். கஞ்சாவை அடித்து 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 17 வயசு 15 வயசு 16 வயசு அவனுக்கு மூளையெல்லாம் மறத்து கத்தியை வச்சு வெட்டக்கூடிய அளவுக்கு அவனுடைய சிந்தனைகள் மாறி நிற்குதுன்னு சொன்னா, இதுல அவனுடைய பங்களிப்பு மட்டும் என்று இருக்கிறதா? மாநில மத்திய அரசினுடைய பங்கு கிடையாதா? கஞ்சா எப்படி வானத்தில் இருந்து வருகிறதா? ஹெல்மெட் போடாட்டா துடிப்பாங்க. ஏய், ஹெல்மெட் இருக்கா, இறங்கடா. காவல்துறையினுடைய
பார்வைகள் இந்திய அளவில் தான் பேசுறேன், தமிழ்நாடுன்னு கிடையாது. கஞ்சாவினால் அடிபட்ட சிறுவர்களுடைய எண்ணிக்கை இந்திய அளவிலே பெருகி கொண்டிருக்கிறது. காவல்துறை அதை கண்ட்ரோலில் வைத்திருக்கக்கூடிய காவல்துறை, அதை கண்ட்ரோலில் வைத்திருக்கக்கூடிய அரசாங்கம், அவர்களை கண்ட்ரோலில் வைத்திருக்கக்கூடிய மத்திய அரசு, இதற்கு எதிராக நீங்க என்ன செய்றீங்க? எவ்வளவு அநியாயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கஞ்சாவை அடித்து 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 அவனுடைய மனநிலையிலே ஒரு மாற்றம் வந்து வெட்டி அவனை அப்படியே சாய்க்கிறான். நீதிமன்றம் என்ன தெரியுமா சொல்லுது? 16 வயசு 17 வயசு பையன். அதனால என்னது, பெரிய சிறைச்சாலைலாம் கிடையாது. ஒரு ஆளுக்கு ஜாமீன் கொடுத்தாச்சு, இன்னொருவனுக்கு இன்னொரு 4-5 பேருக்கு என்ன, அவர்களை கொண்டு ஏதாவது ஒரு சின்ன கூடத்தில் கொண்டு அடைச்சிடுறது. எப்படி ஒரு சமூகம் உருவாகிட்டு இருக்கு பாருங்க, எப்படி உருவாக்குகிறார்கள். சிறுவர்கள் என்றால் இஸ்லாமியம் மார்க்கம் எப்படி சிறுவர்களை சொல்லுகிறது என்று பார்க்க வேண்டும். பருவ வயசை அடைகிறோம் பாருங்க, அப்போ நம்ம சிறுவர் கிடையாது. 15, 16, 17 எல்லாம் ஒருத்தன் வந்து பருவ வயதை அடைந்து விடுவான். 15 வயசு 17 வயசுல ஒருத்தனை கல்யாணம் கட்டி கொடுத்தா பிள்ளைய பத்துருவான். கற்பழிக்கானா இல்லையா? 15 வயசு 16 வயசு பையன் கற்பழிப்புல ஈடுபடுகிறான். சிறுவனாவன் எப்படி கற்பழிப்புல ஈடுபடுறான்? நம்ம நாடு என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இப்ப சட்டம் யோசிக்க வேண்டாமா? ஏண்டா இவ்வளவு பெரிய ஒரு கொடுமையை செய்யறான், அதை ரீல்ஸா போடுறான், அதை வீடியோவா எடுத்து அப்லோட் பண்றான். நாளைக்கு அவனுக்கு ஜாமீன் வருது, அவனுக்கு அறிவுரை சொல்லி அனுப்பக்கூடிய நிலைமையில் இருந்தால் இந்தியா எப்படி ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகும்? இந்த கஞ்சாங்கிறதுலாம் ஒரு காலத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். கஞ்சான்னு ஒன்று இருக்குதான், அதை வந்து கப்பு கப்புன்னு இழுப்பாங்களாம், கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு அப்படி கிடையாது. கண்ணுக்கு தெரியாம அப்படியே புழக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. கல்லூரி சாலைகள் கஞ்சா மிட்டாய், அபின் மிட்டாய் கொடுக்கப்படுகிறது. எல்லாம் எப்படி வானத்தில் இருந்து குதிக்கிறதா? அரசாங்கத்துக்கு தெரியாதா? இவ்வளவு ஒரு போதை கலாச்சாரத்தை உருவாக்கக்கூடிய சினிமாக்களை மத்திய அரசாங்கம் கூட்டு என்ன செய்யறாங்க தெரியுமா? பாரத ரத்னா விருது. பெரிய தியாகில ஒவ்வொரு நடிகர்களும் குடிகாரர்களுக்கு மத்திய அரசாங்கம் விருது கொடுத்து அவனுக்கு கௌரவம் செய்கிறது. வேற எப்படி இந்தியா உருப்படும்? யோசிச்சு பாருங்க. இப்படி சென்று கொண்டிருக்கிறது. அதே போல சமீபத்திலே இந்திய அளவிலே ஒரு வெறுப்பு ஒன்று உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். என்ன வெறுப்பு தெரியுமா? ஆடை வெறுப்பு. முஸ்லிம்கள் போடக்கூடிய ஆடைன்னா அவங்களுக்கு வெறுப்பா வந்துடும். முஸ்லிம்கள் பர்தா போடுறாங்கல்ல, முகத்தை மறைக்கிறதுங்கிறது இஸ்லாம் சொன்ன விஷயம் கிடையாது. சிலர் ஆர்வத்தில் அதை செய்யறாங்க. ஆனாலும் அதை ஜனநாயக நாட்டில் யாருக்கும் பிடித்து இழுக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது. ஆனால் சமீபத்திலே பீகாரிலே ஒரு மேடையிலே ஒரு முஸ்லிம் மாணவி டாக்டர் பட்டம் பெறக்கூடிய நேரத்திலே அவர் முகத்தை அணிந்திருக்கிறார், அந்த துணியை கொண்டு மறைத்து வைத்திருக்கிறார். அதை தூக்கி என்ன செய்றார் தெரியுமா? பகுதியினுடைய முதல்வர் பிடிச்சி இழுக்கிறார். அதை இழுக்கிறாருங்க. எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஆடை வெறுப்பை அப்படியே பதிய செய்றாங்க. ஆடையில வெறுப்பு, உணவுல வெறுப்பு, லவ் ஜிகாது, கொரோனா ஜிகாது, எல்லாத்திலும் அப்படியே வெறுப்பை ஊட்டிக்கிட்டே இருக்கிறது. கொரோனா காலகட்டத்திலே கொரோனா ஜிகாதுன்னு சொல்லி ஒருத்தன் வீடியோ போட்டான். சாதாரண வீடியோ இல்ல, ஒரு யூடியூபர் ஒரு வீடியோவை வெளியிடுகிறார். முஸ்லிம்கள், குறிப்பாக தப்லீக் ஜமாத்தை சார்ந்தவர்கள் டெல்லியிலே தப்லீக்கு வந்திருக்கக்கூடிய நேரத்திலே இந்தியா முழுவதும் கொரோனாவை பரப்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டான். அன்னைக்கு எல்லாரும் வீட்டுக்குள்ள தான் இருந்தோம். அந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நேரத்திலே எவ்வளவு பெரிய அச்சம் தெரியுமா? வெளியில வந்து திட்டமிட்டு முஸ்லிம்கள் துப்பி காரி துப்பி கொரோனாவை பரப்புகிறார்கள் என்றார்கள். அப்போ ஒரு வெறுப்பு கலாச்சாரத்தை
இந்தியாவில் உருவாக்கிட்டு இருக்கிறான். ஆடைன்னு சொல்றிய ஒரு பெண்மணியினுடைய ஆடையினுடைய முகத்தில இருக்க அணிஞ்சிருக்கக்கூடிய ஆடையை அவர் உருவி இழுக்கிறார, அவருடைய கைலியை இன்னொருவர் இழுத்து உருவினால் அவர் ஏற்றுக்கொள்வாரா? யோசிச்சு பாருங்க. அதை வேற யாராவது செய்தால் ஏற்றுக்கொள்வாரா? ஆடைங்கிறது அவங்களுடைய உரிமை. நீங்க வெளி மாநிலத்துக்கு சென்றால் ஆடையே இல்லாம இருக்கிறான், அவனுக்கு பேரு அகோரி. அவனை கூட்டு வந்து அவனை சட்டசபையில் உட்கார வைத்து விட்டு சட்டசபையை நடத்துகிறார்கள். கேட்டா என்ன சொல்றான்? அது அவன் உரிமைங்கிறான். ஆடையே இருக்க கூடாதான், அது அவன் உரிமையா? ஆடை அணிந்தும் அணியாமல் இருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான பெண்கள் பேண்ட் பனியன் அணிந்திருக்கிறார்களே, அது இந்திய நாட்டினுடைய ஆடையாது. மேற்கத்திய ஆடை, டைட்டான பேண்ட் டைட்டான ஷர்ட்டை அணிகிறார்கள், அது அவங்களுடைய உரிமை என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்போ மற்ற சமூகத்துக்கெல்லாம் உரிமையை பார்க்கக்கூடியவர்கள் ஏன் முஸ்லீம் வந்தா முகத்தை மறைச்சுக்கிட்டா அது முகத்தை மறைக்கிறது கூடுமா கூடாதாங்கிறது ரெண்டாவது. நீ ஏன் பிடிச்சி இழுக்கிற? உனக்கு ஏன் அந்த வெறுப்பு? அப்போ ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை இந்தியாவிலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். வளர்ச்சியை நோக்கி இந்தியா போலங்க. கடந்த 10 வருஷங்களாக நீங்கள் பாருங்கள், இந்தியாவினுடைய நிலைமையை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். என்ன மாதிரியான நிலைமையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். மோடியினுடைய ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் செஞ்ச சாதனை என்ன தெரியுமா? நாங்க வக்பு திருத்த சட்டத்தை கொண்டு வர்றோம் அப்படின்னு கொண்டு வந்தாரு. முத்தலாக் தடை சட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாரு. பாபர் மசூதியை இடிச்சு ராமர் கோயிலை திறந்து அதுல ஊர்ல உள்ள கூத்தாடி எல்லாத்தையும் மொத்தமா ஒரு இடத்துல கூட்டி அப்படி ஒரு உலா வந்தாரு. அந்த ஒரு தேர் திருவிழாவை நடத்தினாரு. பணம் செல்லாது என்று அறிவித்தாரு. நாங்க இந்தியாவை பெரிய லெவல்ல மாத்திருவோம், பயங்கரமா ஆக்கிடுவோம்னாரு. 2000 ரூபாய் நோட்டை கொண்டு வந்தார். அந்த 2000 ரூபாய் நோட்டு இன்னைக்கு புழக்கத்தில் இருக்கா? ஏன் இல்லை? பதுக்கல் செய்யக்கூடியவர்களுக்கு ரொம்ப ஈஸியா போச்சு. ஒரே கட்டா வச்சுட்டான். 10 கட்டு வைக்கிறவன் 2000 ரூபாய் நோட்டு ஒரே கட்டு தூக்கிட்டு ஈஸியா பதுக்கிறதுக்கு வழி செய்யக்கூடிய ஒரு பெரிய சட்டத்தை கொண்டு வந்தார். பண மதிப்பு இழப்புன்னு சொல்லி. அதனால இந்தியாவிலே முன்னேற்றம் வந்ததா? கிடையாது. கொரோனா காலகட்டத்திலே இந்தியாவிலே ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளராக இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் மக்களுக்கெல்லாம் சொன்னார். என்ன தெரியுமா? கையை தட்டுங்கள், தீபத்தை ஏற்றுங்கள். எப்படி? 100 கோடி மக்களுக்கு ஏற்படுத்திய விழிப்புணர்வு அவர். இதுதான் வளர்ச்சி பாதை. கொரோனாவுக்கு கையை தட்டுவதும் தீபத்தை ஏற்றுவதும் தான் கொரோனாவினுடைய பிரச்சனைக்கு தீர்வா? அப்படியான ஒரு விஷயத்தை செய்தார். அதே போல ஒரு பெரிய தத்துவத்தை இந்தியாவுக்கு சொன்னார். என்ன தெரியுமா? நான் சாதாரண ஒரு பிறவி கிடையாது. யாரு? பிரதமர் மோடி அவர்கள் சொன்னது. தெய்வத்தினுடைய பிள்ளையாக இருக்கலாம், நீங்கள் எப்படி ஒரு பிறப்பாக பிறக்கிறீர்களோ அது மாதிரிலாம் நான் கிடையாது. இதுதான் இந்தியாவினுடைய வளர்ச்சி. மோடி அவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு சென்று 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 கோடிக்கணக்கான பொருளாதாரத்தை செலவு செஞ்சார் பாருங்க. அதுதான் இந்தியாவினுடைய வளர்ச்சி. சமீபத்திலே விமானம், ஒரு தனியார் விமானம், அந்த விமானம் என்ன செய்றாங்க? நிறுத்துகிறார்கள். எங்களுடைய சேவையை நாங்கள் நிறுத்துகிறோம் என்று சொல்கிறார்கள். இந்தியாவே திணறுகிறது. மோடியால் ஏதாவது செய்ய முடிந்ததா? இந்திய அரசாங்கத்தால் ஏதாவது செய்ய முடிந்ததா? முடியாது. ஏன் தெரியுமா? அனைத்தையும் தனியார் மயமாக்கியாச்சு. எல்லாம் நீ வச்சுக்கோ, அம்பானி வச்சுக்கோ, அதானி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தனியார் மயமாக ஆக்கினார்கள். மோடி அவர்கள் வரக்கூடிய நேரத்திலே, தேர்தல் நேரத்திலே சொன்னார், நானும் ஊழல் செய்ய மாட்டேன், மற்றவர்களையும் ஊழல் செய்ய விட மாட்டேன் என்றார்.
இன்னைக்கு இந்தியாவிலே பெரிய பெரிய அமைச்சர்கள் எல்லாம் கோடிக்கணக்கான ஊழலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கோடிக்கணக்கான பொருளாதாரங்களை மோசடி செய்து பணத்தை அரசாங்கத்தினுடைய ஊழியர்களிடத்திலே மோசடி செய்து கோடிக்கணக்கிலே மோசடி செய்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு இந்தியாவினுடைய முக்கிய தலைவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் இந்தியா கண்ட வளர்ச்சி. அப்ப இந்தியாவினுடைய போக்கை சிலர் மாற்ற நினைக்கிறார்கள். ஆனால் ஜனநாயகம் என்பது அப்படி கிடையாது. யார் என்ன செஞ்சாலும் நிச்சயமாக ஜனநாயக நாடு என்பது ஜெயிக்கும். எஸ்ஐஆர்னு சொல்லி ஒண்ணுல வந்திருக்கிறாங்க, அது மூலமா வர்றான், தேர்தல் ஆணையத்து மூலமா வர்றான், பல லட்சக்கணக்கான வாக்காளர்களை நீக்கிறான். ஏன் தெரியுமா? உங்களை நீக்கினால் அடுத்து குறிப்பிட்ட சாரார் வருவதற்கு ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறான். ஆனால் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கால ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய முழு பொறுப்பும் இந்திய குடிமக்களுக்கு இருக்கிறது. அதை அனைவரும் கூட்டாக நின்று செய்யக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.